அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இருக்கின்ற காலம் போய் இப்போது மண்வெளி தாண்டி விண்வெளியிலும் பெண்கள் கால் பதித்து சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். எனவே இந்த காலத்திலும் கூட பெண்களுக்கான வன்முறைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, துஷ்பிரயோகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்போது எந்த செய்தித்தளத்தை திறந்தாலும் கொழும்பிலே இடம்பெற்ற மாணவி தொடர்பான அந்த தற்கொலை தொடர்பான விடயம் இப்போதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே தற்காலத்தில் எத்தனை நவீன யுகத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படைய செய்யக்கூடிய விதமாக, அதிலே மாற்றங்களை விதைக்கக்கூடிய விதமாக இந்த நூல் அமையும் என்ற நம்பிக்கையோடு அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக சிறப்பு அதிதிகள் வரிசையில் கிழக்கு பிராந்தியத்தினுடைய மூத்த எழுத்தாளர் திரு உமா வரதராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக. எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெனிதா மோகன் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு பெண்ணே விழித்திடு என்ற தலைப்பில் இன்று வெளியாகியுள்ளது. பெண்களை மாத்திரமல்லாமல் சமூகத்தையும் சேர்த்து விழிப்புணர்வூட்டும் உத்வேகம் அளிக்கும் கட்டுரைகளின் தொகுப்பு என்று இதனை வகைப்படுத்த முடியும். ஜெனிதா தொழில்நுட்பம் பெற்ற கள அனுபவங்களும் கல்வி அறிவும் இந்த கட்டுரைகளை எழுத உதவியிருக்கின்றன. இந்த நூலில் பெரும்பாலான கட்டுரைகள் எழுதப்படுவதற்கு இன்னொரு காரணமும் பின்னணியில் இருந்தது. எமது பிரதேசத்தைச் சேர்ந்த கல்முனை நெட் செய்தி இணையதளம் சிறிது காலத்தின் முன்னர் பரிமாணம் என்ற பெயரில் மாதம் முறை வழியாகும் பல்சுவை இதழ் ஒன்றை வெளியிட்டது. ஆரம்பத்தில் நண்பர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு வி.டி. சகாதேவராஜா இதன் ஆசிரியராக இருந்தார். பின்னாட்களில் தினகரனின் முன்னாள் பிரதம ஆசிரியர் திரு குணராசாவும் இதன் ஆசிரியராக இருந்து சிறப்பித்தார். தம்பி கேரிஸ் கல்முனை நெற்றின் நிறுவனர். அப்துல் கலாம் சொன்னதற்கு ஏற்ப நிறைய கனவுகள் காண்பவர். அப்படி நனவான கனவுகளில் இந்த கல்முனை நெட் என்ற வலையமைப்பு வெளியிட்ட பரிமாணம் மாத இதழும் ஒன்று. இன்றைய கல்முனையின் பெருமைகளில் ஒன்றாக இந்த கல்முனை நெட்டையும் குறிப்பிட முடியும். இதை உயிர்ப்புடன் வைத்திருப்பதன் பின்னணியில் தம்பி கேரிஸின் விடாமுயற்சியும் அயராத உழைப்பும் இருக்கின்றன. இது சமூக ஊடகங்களின் காலம் என்பதால் கல்முனை நெற்றில் வெளியாகும் செய்திகளை பார்த்துத்தான் நான் கூட ஊர் உலக நடப்புகளை பெரும்பாலும் அறிந்து கொள்வதுண்டு. என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் இறந்து போனார் அல்லது அதிகாரிகள் பதவி பெற்றார், நமது இலக்கிய ஜாம்பவான்கள் ஜாம்பவிகள் பட்டங்கள் விருதுகள் பெற்றார், சமூக சேவர்கள் திடீர் கலாநிதிகள் ஆனார், புகலிட அன்பர்கள் நமது ஏழை மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி கோப்பிகள் பென்சில்கள் இடியப்பத்தட்டுகள் வழங்கினார். அவற்றையெல்லாம் நான் அநேகமாக அறிவது கல்முனை நெட் போன்ற செய்தித்தளங்களின் வழியாகத்தான் என்பதை இங்கு நன்றியுடன் தெரிவிக்க வேண்டும். கல்முனை நெற்றின் பரிமாண மாதைகள் அதற்குரிய அங்க லட்சணங்களுடன் உள்ளூர் அயலக செய்திகள், அரசியல் விமர்சனங்கள், நேர்காணல்கள், வரலாறு, கல்வி, ஆன்மீகம், யோகக்கலை, சினிமா, மகளிர் பகுதி, கவிதை, சிறுகதை என்பவற்றுடன் வந்து கொண்டிருந்தது. கேள்விப்பதில் பகுதியை என்னிடம் தந்தார்கள். ஒரு ஈகாக்கை கூட கேள்வி கேட்பதாக இல்லை. அதனால் என்னுடைய பள்ளிக்கூட சிநேகிதர்கள், சிநேகிதிகள், இறந்து போன என் உறவினர்கள் பெயர்களில் நானே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லிக் கொண்டிருந்தது. இது பரிமாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையின் எல்லா பத்திரிகைகளிலும் வழக்கம். ராசிபலன் பகுதியையும் நான் எழுதட்டுமா என்று தம்பி கேரிசை கேட்க நான் எண்ணிய போது துரதிருஷ்டவசமாக பரிமாணம் நின்று போய்விட்டது. இந்த பரிமாண பத்திரிகையில் மகளிர் பதக்கத்திற்கான பொறுப்பாசிரியராக ஜெனிதாவும் ஆலோசகராக சகோதரி டாக்டர் புஷ்பலதாவும் இருந்தனர். எனது இனிய சகோதரி என்ற வகையிலும் கல்முனை நெட்டின் ஆலோசகர் என்ற முறையிலும் புஷ்பலதாவுடன் நான் கெஞ்சி கேட்டுக் கொண்டது இதைத்தான். தயவு செய்து இந்த மகளிர் பக்கத்தில்
இலங்கை வானொலி வர்த்தக சேவையில் தில்லானா மோகனாம்பாள் படத்தின் நாதஸ்வர இசையுடன் ஆரம்பித்து அறிவிப்பாளர் ராஜேஸ்வரி சண்முகம் தொகுத்து வழங்கிய பூவும் கொட்டும் மங்கேறு மஞ்சள் நிகழ்ச்சி போல் தயவு செய்து ஆக்கிவிட வேண்டாம். முக்கியமாக பெண்களின் முகப்பட பளபுக்கு மஞ்சள் பூசுவது நல்லதா, முட்டை வெண்கிறது நல்லதா, கூந்தலை பராமரிப்பது எப்படி, வாழைப்பூ வடை சூடுவது எப்படி என்பது போன்ற ஆராய்ச்சிகள் இந்த பக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் வேண்டாம். இவற்றையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு இந்த நவீன உலகில் பெண்கள் அகத்திலும் புறத்திலும் எதிர்கொள்ள நேரிடும் பிரச்சனைகளை பற்றி இந்த பக்கத்தில் எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இந்த பரிமாண பத்திரிகை மகளிர் பகுதிக்கு பொறுப்பாக இருந்த ஜெனிதா மோகன் அந்த பக்கங்களில் எழுதிய பல கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன என்று கூறலாம். பல வருடங்களுக்கு முன்னர் தினக்குரல் பத்திரிகையின் ஞாயிறு வெளியீட்டில் வந்த அவருடைய நேர்காணலின் மூலம்தான் ஜெனிதா என்ற பெயரையும் அவர் நமது பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதையும் நான் முதலில் அறிந்து கொண்டேன். இந்த பிரதேசத்திலிருந்து மேலும் ஒரு பெண் பொதுவெளியில் பேசவும் எழுதவும் வந்திருப்பது மகிழ்ச்சி அளித்தது. மேடைகளுக்கு அப்பால் பெண்களுக்கான பரந்த வெளியொன்றை சமூக ஊடகங்களும் அச்சிதழ்களும் இணைய சங்கிகளும் இன்று திறந்து வைத்திருக்கின்றன. இவற்றை சுறுசுறுப்புடன் பயன்படுத்தும் படைப்பாளிகளில் ஜெனிதாவும் ஒருவர். அவரை போன்றவர்களை நாம் வரவேற்க வேண்டியது முக்கியம். ஏனெனில் வீடு வெளி என்ற இரண்டு தளங்களின் நெருக்கு வரங்களுக்கு மத்தியிலிருந்து அவர்கள் எழுத வந்திருக்கிறார்கள். அவர் கவிதைகளும் எழுதுவார் என அறிந்த போது சமகால கவிதைகளை அவர் படித்தால் புதிய திசைகளை நோக்கி நகர்வார், அவர் படைப்புகள் மேலும் மெருகிறது என்ற எண்ணத்தில் கவிஞர் சோலைக்கிளியின் நெடுப்பமாய் எடுத்த பந்தல் கவிதை தொகுப்பை அவரிடம் கொடுத்தேன். அவருக்கு முன்னே இன்னும் நீண்டிருக்கக்கூடிய காலம் இருக்கின்றது. ஆழ்ந்த தேர்ந்த வாசிப்பு அவருடைய பாய்மர கப்பலை சிறந்த திசைகளின் பால் நகர்த்தும் என்பது என் நம்பிக்கை. பெண்ணே விழித்தது என்ற இந்த நூலின் தலைப்பை கூட அப்படியானால் பெண்கள் என்ன உறங்கு நிலையிலா இருக்கிறார்கள் என்ற நையாண்டியுடன் நாம் கடந்து சென்றுவிட முடியும். பலராலும் பயன்படுத்தப்பட்ட தேய் வழக்கு தலையிட்டு வந்து குறை காண முடியும். ஆனாலும் அதிலுள்ள உண்மை நம்மை உறுத்தாமல் இல்லை. நாம உறங்குவது வேறு, பிறரால் நாம் உறக்க நிலையில் வைக்கப்படுவது வேறு. என்னுடைய பாக்கிய காலத்தையும் அப்போது நான் கேட்ட பெண்களையும் இப்போது நினைத்து பார்க்கின்றேன். நான் சொல்வது 60 ஆரம்ப காலம். வீட்டு கேட்டின் வெளியே நின்று தெருப்புதினங்கள் பார்க்கும் பெண்களை அப்போதெல்லாம் காண முடியாது. கேட்டுக்கு வெளியே பயந்து பயந்து பதுங்கி ஒரு முகம் மாத்திரம் வெளியே தெரிந்த காலம் அது. அச்சமும் வெட்டமும் பதட்டமும் நிறைந்த முகம். வீதியால் போகும் அந்நிய ஆடவர்கள் உற்று பார்ப்பது தெரிந்த மறுகணமே ஓட்டுக்குள் ஆமையின் தலை மறைவது போல அந்த முகம் கூட ஒளிந்து விடும். அப்போதெல்லாம் சைக்கிள் ஓட்டு பெண்களை காண முடியாது. நான் அறிய ஒரே ஒரு பெண் சைக்கிளை செலுத்தி அலுவலகம் சென்று வருவார். போஸ்ட் ஆபீஸில் டெலிபோனிஸ்டாக இருந்தவருடைய சைக்கிள் டயரை கூட ஆண்கள் ஊசியால் குத்தி ரசிக்கும் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த பெரிய பட்டணத்தில் ஒரே ஒரு பெண் டாக்டர் அப்போது இருந்தார். அவர் கூட கல்கத்தாவில் இருந்து இங்கு வந்து சேர்ந்த வங்காள பெண்மணி. அட்கின்ஸ் அம்மா என்ற ஒரே ஒரு வெள்ளைக்கார பெண்மணி கல்முனை வீதிகளில் இளநீர நிற ஃபோர்ட் அங்கிலியா காரோட்டி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் மாலை 5 மணிக்கு பின்னர் தனியாக ஒரு பெண்ணை வீதியிலோ பஸ் நிலையத்திலோ காண முடியாது. கல்முனை அந்த காலத்தில் பையன்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஊர் என்பதையும் நான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த 65 வருடங்களில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துவிட்டன. பெண்கள் சர்வசாதாரணமாக பிரேக்கை மறந்து லைட் சிக்னல்களை மறந்து அடுவேகமாக ஸ்கூட்டிகளை ஓட்டி செல்கிறார்கள். வெறிச்சோடிய கூப்பிட்ட குரலுக்கு எவருமே காது கொடுக்காத ரீதியில் இரவு 10 மணிக்கு அவர்கள் தனியாக ஸ்கூட்டி ஓட்டி செல்வார்கள் என
பேய்கள் கூட கற்பனை பண்ணியிருக்கார்கள். ஆண்களின் உதவியை எதிர்பார்க்காமல் தங்கள் பிள்ளைகளை மருத்துவமனைகளுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் உணவகங்களுக்கும் சிகை அலங்கார நிலையங்களுக்கும் அழைத்து செல்லும் பெண்களை கண்டிருக்கிறேன். சந்தைகளில் கூடை சுமந்து செல்லும் பெண்களையும் வியாபாரம் செய்யும் பெண்களையும் பார்த்திருக்கிறேன். காலம் அவர்களை மெதுமெதுவாக உலுக்கி மாற்றி பார்த்து விட்டது. ஆனால் இவற்றையெல்லாம் பெண்கள் விழித்து விட்டதற்கான அடையாளங்களாக சொல்ல முடியுமா? இல்லை. பெண்களை குறித்து ஒரு இலக்காரமான பார்வை அல்லது ஒவ்வாமை பெரும்பாலான ஆண்களின் மனங்களில் படித்து போயிருக்கிறது. அந்த பல நூற்றாண்டு படிவு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்போது கூட வெளிப்பட்டு விடுகின்றது. புதுமை பெண்ணை படைத்த மகாகவி பாரதியார் கூட ஒரு காலத்தில் தீவிரமான பெண் பொறுப்பாளராக இருந்தார் என்பது வரலாறு. 1905 பாரதி சிஸ்டர் நிவேதிதாவை கல்கத்தாவில் சந்தித்து அவருடன் உரையாடிய பின்னரே பெண்களின் சுதந்திரம் குறித்த படிவு, புதுமை பெண் பற்றிய பிம்பம் எல்லாமே அவர் மனதில் உருவாகியது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெண்ணுக்கு கூட இருக்கலாம் என அதன் பின்னர் தான் அவர் எண்ணினார். சில விதிவிலக்குகளை தவிர்த்து பார்த்தால் ஆண்களின் ஆதிக்க மனோபாவம், அகங்காரம், உடல் வலிமை சார்ந்த திமிர், பொருளாதார பலம் என்பன தங்களுடைய இணையருக்கு பல்வேறு சங்கடங்களை தருகின்றன என்பதுதான் இன்று வரை உண்மையாக இருக்கின்றது. நாம் உன்னிப்பாக கவனிப்போமானால் தங்கள் இணையர்களின் ரசனை, ஆடை அலங்கார தேர்வுகள், நடமாட்டங்கள் என்பவற்றை கட்டுப்படுத்தவே பல ஆண்களின் மனங்கள் திரும்புகின்றன. தாங்கள் விரும்பிய எல்லைகளுக்குள்ளும் கண்காணிப்புகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பல நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் புழங்க அவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி புழங்கினாலும் கடவுள் சொல் கணவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் பெண்கள் தங்கள் படங்களை பகிர்ந்தால் அது தெய்வ குற்றம். அந்த காலத்தில் சினிமா நடிகர்களின் போஸ்டர்களுக்கு சாணி அடிப்பது போல முகநூலில் என்று பல பெண்களின் முகங்களுக்கு கணவன்மார் ஸ்டிக்கர் ஒட்டுவதை கண்டிருப்பீர்கள். முகநூல் பதிவுகளையோ பின்னூட்டங்களையோ விருப்பு குறிகளையோ பெண்கள் இடக்கூடாது. வேண்டுமானால் பெண்கள் தாங்கள் அவித்த இடியப்பத்தையும் பிட்டையும் இட்லியையும் சாம்பார் சட்னி சகிதம் படம் எடுத்து முகநூலில் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு ஆட்சேபனை சொல்ல யாரும் இல்லை. இதுதான் யதார்த்த நிலை. அடிப்பது மாத்திரம்தான் வன்முறை அல்ல. மேலே நான் கூறியவை கூட பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகளின் இன்னொரு வடிவம்தான். அவளை உணர்ந்த நிலையில் வைத்து பார்ப்பது. இதில் பெண்கள் வெளிப்படுத்தும் மௌனத்தை சம்மதம் என்று பல ஆண்களும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த மௌனம் சகிப்புத்தன்மையால் உருவான ஒன்று. இந்த சகிப்புத்தன்மையால் தான் பல குடும்பங்கள் இன்னமும் கலையாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான குடும்பங்களில் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி பெண்கள் மௌனத்துடன் இந்த கொடுமைகளை சகித்துக் கொள்கிறார்கள். ஆணின் உலகம் என்பது விரிந்து செல்வது, பெண்களின் உலகம் பிறரால் கொடுக்கப்பட்டது என தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றார்கள். பெண்கள் தங்கள் சக்தியை சரிவர புரியாதவர்களாகவும் சட்டத்தினால் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வரப்பிரசாதங்களை அறியாதவர்களாகவும் தங்களை தாங்களே கூண்டுக்குள் ஒடுக்கிக் கொண்டவர்களாகவும் தெரிகிறார்கள். இன்னொரு புறம் தங்களை தாங்களே பதுமைகளாகவும் போகும் பொருட்களாகவும் விளம்பரத்துக்கான மாதிரிகளாகவும் ஆக்கிக் கொள்கின்றார்கள். அந்த வகையில் ஜெனிதாவின் இந்த சிறிய நூல் பெண்களின் பிரச்சனைகள், பாலினை சமத்துவம் மற்றும் சமூகம் சார் சிந்தனைகள் பற்றி பேச முயல்கின்றது, அக்கறையை பிரதிபலிக்கின்றது. கட்டுரை இலக்கியம் தமிழில் அவ்வளவாக வளரவில்லை என கூறப்படுவதுண்டு. ஜெனிதா மோகனின் கட்டுரை மொழிநடையும் கூட இன்னும் சற்று மேம்பட வேண்டியது. கட்டுரை என்பது புனைவை தவிர்க்கும் ஒரு இலக்கிய வகை என்றாலும் கூட அதனையும் கலைத்துவமாக சொல்ல முடியும். வெறும் தகவல்கள், புள்ளி விவரங்கள், போதனைகளை மாத்திரம் அடுக்கி செல்லும் கட்டுரைகள் ஒரு வாசகனுக்கு அலட்சியை ஏற்படுத்திவிடக்கூடும்.
தனித்துவமான மொழி விவரிக்கும் விதம் என்பவற்றால் கட்டுரைகளை கூட செழுமையானதாக ஈர்ப்புக்குரியதாக ஆக்குகின்ற எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கல்கி, சுஜாதா, அசோகமித்ரன், பாரதிமணி, சுகுமாரன், மாலன், சூரா, பிரபஞ்சன், எஸ். ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், ஷாஜி, ஜான் சுந்தர், வண்ணதாசன், சுபா போன்றோரை குறிப்பிடலாம். இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த எழுத்தாளர்களான எஸ். ஓ. ஆனா முத்துலிங்கம், பூனா கருணாகரமூர்த்தி, டி.சி. இளங்கோ ஆகியோரை சொல்லலாம். ஈழத்தில் சோலைக்கிளி, நஃபீல், ஓட்டமாவடி அரஃபா போன்றோரை உதாரணம் காட்டலாம். இவர்களை எல்லாம் ஜெனிதாவை போன்ற இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் படிக்க வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். அவரது எழுத்துலக பயணம் மேலும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெனிதா மோகன் அவர்கள் எழுதிய பெண்ணை வெளியிட்டு என்கின்ற நூல் வெளியீட்டிலே இந்த நூல் தற்காலத்தில் ஏன் அவசியம், 60 கால பகுதியில் பெண்களினுடைய நிலை எவ்வாறு இருந்தது, தற்போது அதனுடைய வளர்ச்சியும் மாற்றமும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தொட்டு சென்றார். அதே நேரத்தில் அந்த காலத்தில் நேரடியான அடக்குமுறைகள் இருந்தது. ஆனால் தற்போது அடக்குமுறைகள் மறைந்து விட்டது என்று சொல்லி அல்லது அடக்குமுறைகள் இல்லை என்று சொல்லி சொன்னாலும் சின்ன சின்ன வரைமுறைகளை இட்டு வரம்புகளை கட்டி அதனூடாக மறைமுகமான அடக்குமுறைகளை இன்றும் ஆண்கள் கைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய உரை மூலமாக அழகான முறையில் நகைச்சுவை உணர்வோடும் எங்களுக்காக வழங்கி சென்ற எங்களுடைய கிழக்கு பிராந்தியத்தினுடைய மூத்த எழுத்தாளர் திரு உமா வரதராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றியை சொல்லிக்கொண்டு